உட்புறங்களில் மாணவர்களிடையே ஆங்கில மொழி ஆற்றலை அதிகரிக்கும் முயற்சிகளில் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் பங்கேற்பை கல்வி அமைச்சு வெகுவாக வரவேற்கிறது. நடப்பிலேயே ஆங்கில மொழியில் கற்றல் கற்பித்தல் நடவடிக்கைகளை மேம்படுத்துவதில் அவர்களின் பங்களிப்பு ஊக்கமளிக்கும் வகையில் இருக்கத்தான் செய்கிறது என அமைச்சர் ஃபட்லினா சீடே கூறினார். HIP மென்டார் எனப்படும் மதிவுரை திட்டமும் ஓய்வு பெற்ற ஆசிரியர்களின் பங்கேற்பில் செயல்பட்டு வருவதை அவர் சுட்டிக்காட்டினார். என்ற போதிலும் அதே நோக்கத்தை அடைவதில் சிங்கப்பூரை சேர்ந்த தன்னார்வலர்கள் மலேசியாவுக்கு உதவ விரும்பினார். அதனை அரசாங்கம் நிராகரிக்காது என ஃபட்லினா சொன்னார். மாணவர்கள் மத்தியில் ஆங்கில மொழியாற்றலை வலுப்படுத்தும் நோக்கத்தோடு அத்தகைய முயற்சிகள் ஒத்துப்போவதாக மக்களவையில் அமைச்சர்களின் இன்றைய கேள்வி நேரத்தின் போது அவர் கூறினார். Kalau guru-guru besara nak berkhidmat dengan kita pun kita alu-alukan. Tidak ada masalah. Kerana ini sebenarnya telah pun berada dalam sebenarnya pelibatan guru yang telah besar ini telah pun banyak membantu dalam usaha KPM untuk meningkatkan pengajaran dan pembelajaran bahasa Inggeris yang berhormat. Sebagai contoh program HIP Mentor yang telah diperkenalkan, ini adalah salah satu program yang kita jalankan bersama dengan guru dan juga guru yang telah bersara bagi membantu dalam menyediakan persekitaran bahasa Inggeris di sekolah melalui pelbagai pendekatan dan aktiviti bahasa Inggeris yang lebih menarik. Jadi program ini membolehkan guru dan pensyarah bahasa Inggeris yang telah bersara menyokong dan membantu dalam persekitaran bahasa Inggeris yang imersif di sekolah-sekolah selaras dengan objektif kita untuk meningkatkan penguasaan bahasa Inggeris. புறநகர் பகுதியில் மாணவர்களின் ஆங்கில மொழியாற்றலை மேம்படுத்துவதற்காக வெறும் தன்னார்வ அடிப்படையிலேயே சிங்கப்பூரில் இருந்து போதனையாளர்களை தருவிக்க பரிந்துரை முன்வைக்கப்பட்டதாக பிரதமர் முன்னதாக விளக்கியிருந்தார். அந்த உத்தேச திட்டம் இரு நாடுகளிடையிலான அரச தந்திர உறவுகளின் அடிப்படையில் அமைந்த உதவி திட்டம் போன்றதுதான். மாறாக சிங்கப்பூரில் இருந்து ஆங்கில மொழி ஆசிரியர்களை இங்கு இறக்குமதி செய்வதல்ல என டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெளிவுபடுத்தியிருந்தது குறிப்பிடத்தக்கது.